இன்று நாள் 10ல உருப்படியா இன்னைக்கு எதுவுமே பண்ணாதனால போடுற வீடியோ உங்களுக்காச்சும் உருப்படியா இருக்கட்டும். ஒரு சில கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ பத்தி விரிவா இல்லாம எல்லாருக்கும் புரியுற மாதிரி அறிவா சொல்ல போறேன். இதுல நம்பர் 1 ஹெல்த் அண்ட் லைஃப் இன்சூரன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு மிஷின் சொல்லப்படுற பைக்ஸ் வாங்கும் போது கூட அது கூடவே அடிஷனல் அமௌண்ட் எல்லாம் பே பண்ணி பைக் இன்சூரன்ஸ் போட்டு வச்சிரு. பிகாஸ் இன்சூரன்ஸோட வேலிடிட்டி டேட் முடியறதுக்குள்ள வண்டிக்கு என்ன ஆனாலும் நம்ம பாதி அமௌண்ட் இல்லனா ஃபுல்லா கூட இன்சூரன்ஸ் மூலமா கிளைம் பண்ணிக்கலாம். ஆனா நம்ம இருக்கிற ஒரு செகண்ட் டெத் இஸ் நாட் அ கேரண்டி. அதாவது சாவுக்கே உத்தரவாதம் இல்லாத போது நம்மளுக்குன்னு ஒரு இன்சூரன்ஸ் போட்டு வச்சிருந்தா இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ல டிசேபிள் ஆனாலும் இல்ல வேற ஏதாச்சும் ஆனாலும் கூட இன்சூரன்ஸ் போட்டு வச்சிருந்தா மேபி அது உங்களுக்கு இல்லனாலும் கூட இருக்கவங்க இல்ல வீட்டுல இருக்கவங்களுக்கு அந்த அமௌண்ட் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தென் நம்பர் 2ல டிசபிலிட்டி அண்ட் ஹேண்டிகேப் பென்ஷன். இது என்னன்னா என்ன மாதிரியே டிசபிலிட்டி ஆனாலும் சரி இல்ல அவங்க பிறக்கும் போதுல இருந்தே ஹேண்டிகேப்பா இருக்கவங்களும் சரி அவங்க ரெண்டு பேருக்குமே பாஸ்புக் மாரி ஒண்ணு கொடுத்திருப்பாங்க. அண்ட் அதுலதான் அவங்க எவ்வளவு பர்சன்டேஜ் டிசபிலிட்டியா இருக்காங்கன்னு பொறுத்துதான் மந்த்லி பேமெண்ட் அவங்க அக்கௌண்ட் கிரெடிட் ஆகும். நீங்க அந்த பாஸ்புக்கே வாங்கல அப்படின்றவங்க ஃபர்ஸ்ட் போய் உங்களோட டிஸ்ட்ரிக்ட் ரீஹாபிலிட்டேஷன் ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணி பாருங்க. ஃபார் தட் போகும்போது மறக்காம உங்களோட மெயினான எல்லா டீடைல்ஸ் எடுத்துட்டு போயிடுங்க. அப்புறம் தேர்ட் ஒன் வந்து ஸ்காலர்ஷிப். இந்த மாதிரி காலேஜ் படிக்கிற பசங்க காதுல ஸ்காலர்ஷிப் வார்த்தைகளை நிறைய கேட்டிருப்பீங்க. ஒரு சில பேர் அப்ளைவும் பண்ணிருப்பீங்க. ஆனா பேலன்ஸ் இருக்கிற பாதி பேருக்கு ஸ்காலர்ஷிப்னா காசு வரும்னு மட்டும் தெரியும். ஆனா அது எப்படி அப்ளை பண்ணும் அண்ட் எங்க பண்ணுன்றதே தெரியாம இருப்பீங்க. வேற ஒண்ணும் இல்ல, நீங்க காலேஜ் ஸ்டூடெண்டா இருந்தா அவங்களோட காலேஜ்லயும் இல்ல ஸ்கூல் ஸ்டூடெண்டா இருந்தா அவங்களோட ஸ்கூல்ல இருக்க ஆபீஸ்லயும் போய் செக் பண்ணி பாருங்க. அண்ட் இதுலயே ஒரு சில ஜாதி கேஸ்ட் பேஸ் பண்ணி தான் தருவாங்க. கைஸ் இன்னைக்கு நான் பண்ண ஒரே உருப்படியான வேலை என்னன்னா சமைக்கிறது சாப்பிடறதெல்லாம் தாண்டி நேற்று வாங்கின 3வது காலை போட்டு 300 ஸ்டெப்ஸுக்கு மேல வாக் பண்ணிருப்பேன். பட் அதுல முக்காவாசி ஸ்டெப்ஸ் மாடியில் நடந்ததுனால கையை பேலன்ஸுக்கும் இன்னொரு கையை வாக்கரை புடியத்துக்கும் யூஸ் பண்ணிட்டேன். அந்த காரணமா என்னால மொபைல் எடுத்துட்டு போக முடியல. அதனாலதான் வீடியோவும் எடுக்கல. So guys, நாளைக்கு உருப்படியான வீடியோவோட சந்திப்போம். அப்புறம் இந்த மாதிரி ஹெல்ப்ஃபுல்லான கண்டென்ட் வீடியோஸ் பார்க்கணும்னா மறக்காம என்னோட ஐடியா ஃபாலோ பண்ணி